ஹாய். உங்களோட யூடியூப் சேனல் வந்து வியூஸ் போகலையா? சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லையா? அப்போனா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆஃபில் இருந்தது அப்படின்னா உங்களோட சேனல்ஸ் வியூஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் யூடியூப் ஸ்டுடியோ போடுங்க. யூடியூப் ஸ்டுடியோ ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் இப்போ டெஸ்க்டாப்பில் காட்டுறேன், நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். ஸோ இது என்னோட சேனல். இந்த வீடியோக்காக இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த சேனல் ஆக்சுவலி. ஸோ இது என்னோடய யூடியூப் சேனல் பத்து விளாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னோடய சேனல் இங்கே வந்துருச்சு. இங்கே என்னோடய சேனல் விளாக்ஸில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு இருக்குது. அண்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் உங்களோட சேனல் கஸ்டமைசேஷன் இதுதான் ஆக்சுவலி உங்களோட டேஷ்போர்டோட கஸ்டமைசேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பேனர் இமேஜ், பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சேனலோட நேம் மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் நீங்கள் பண்ணலாம். இது உங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் கம்மிங் டு செட்டிங்ஸ் நவ், உங்களோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஹோம் டேப் போங்க. ஹோம் டேப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஹோம் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லே அவுட்னு இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூடியூப் வில் ரெக்கமெண்ட் ஃப்ரெஷ் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் யுவர் வியூவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் கோ டு மோர் செட்டிங்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா what to include in your section, this is for section will be only visible to your viewers அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே கண்டென்ட் டைப்பில் வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசன்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆல் கண்டென்ட், ரீசன்ட் கண்டென்ட் ஒன்லி. இங்கே வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக ஒரு யூடியூப் சேனலுக்குமே ஆல் கண்டென்ட் ஆப்ஷன் தான் கிளிக் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த ஆல் கண்டென்ட்டை கிளிக் பண்ணக்கூடாது, ரீசன்ட் கண்டென்ட் ஒன்லிங்கிறத மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதையே நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டன் கொடுத்துடணும். இங்கே ஒன்ஸ் நான் டன் கொடுத்த உடனே எனக்கு இப்போ நான் இங்கே டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நான் இப்போ நான் பப்ளிஷ்னு கொடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ இதையே இந்த ஆல் கண்டென்ட்டை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரீசன்ட் கண்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா யூடியூப் வந்து லாஸ்ட் 90 டேஸில் நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆல் கண்டென்ட்னா எல்லா வீடியோஸும் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டாப்பில் வரதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ உங்கள் ரீசன்ட் வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.